நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செலவு செய்வது மிக உயர்ந்த ஒரு செலவாக இருக்கிறது என்பதாக முஸ்லிமுடைய ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செலவு செய்யும் அந்த தீனாரை விட அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், அடிமைகளுக்காக நீங்கள் செலவு செய்த அந்த தீனாரை விட வதீனாருன் தஸத்தக்தஹு அலா மிஸ்கீனின், மிஸ்கின்களுக்கு நீங்கள் செலவு செய்த அந்த தீனாரும் இவை அனைத்தையும் விட அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உங்களுடைய குடும்பங்களுக்கு உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் செலவு செய்தீர்கள் அல்லவா, அந்த தீனார் இருக்கிறதே அஅலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உங்களுடைய குடும்பங்களுக்கு நீங்கள் செலவு செய்தீர்கள் அல்லவா, அந்த தீனார், அந்த பொருள், அந்த பணம் இருக்கிறது அல்லவா, இவை அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு சந்தோஷமாக நாம் செலவு செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை தர்மத்தில் சேர்த்து விடுகின்றான், சதகாவில் சேர்த்து விடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அபு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் அல்லாஹ் தஆலாவிடம் நன்மை எதிர்பார்த்த வண்ணம் ஒரு மனிதன் செலவு செய்வாரையானால் அவருக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கஷ்டம் செலவு அனைத்தையும் தர்மமாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறான் என்பதாக கூறினார்கள்.